உங்களை தவிர உங்களை சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாயிக்கிறீங்கன்னு நினைக்கிறாளா நீங்க? அந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு அதான். ஃபுல்லா பாரு. ஒரு ஊர்ல ஒரு துறவி தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அழுது கொண்டிருந்த காக்காவை பார்த்து கேட்கிறாரு, ஏன் நின்னாச்சு அப்படின்னு சொல்லி. பதிலுக்கு அந்த காக்காவும், நான் கருப்பாய்க்கிறதால என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது, என்ன தவிர மத்த பறவைங்க எல்லாம் சந்தோஷமாத்தான் இருக்காங்கன்னு சொல்ல. இப்ப துறவியும், உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தர்றேன்னு சொல்றாரு. உடனே காக்காவும், என்ன ஒரு வெள்ளை அன்ன பறவையா மாத்துறீங்கன்னு சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு சொல்ல, பதிலுக்கு துறவியும், கண்டிப்பா செய்றேன், அதுக்கு முன்னால அன்னத்தை சந்திச்சு அது உண்மையிலே சந்தோஷமா இருக்குதான்னு தெரிஞ்சிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். உடனே காக்காவும் வெள்ளை அன்னத்தை பார்த்து, நீ உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்கிறியான்னு சொல்லி கேக்குது. பதிலுக்கு அந்த அன்னமும், இந்த உலகத்துல நிறைய வண்ணங்கள் இருக்குது, இருந்தாலும் எனக்கு எந்த வண்ணமும் இல்லை, கண்டிப்பா கிளிதான் ரொம்ப சந்தோஷமான பறவையா இருக்குன்னு சொல்ல. இப்போ இதே கேள்விய காக்கா கிளிக்கிட்ட போயிட்டு கேட்க, பதிலுக்கு கிளியும், என்னதான் நான் கலர்ஃபுல்லா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு மயில் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான பறவை, ஏன்னு சொன்னா அதுதான் என்னை விட வண்ணங்கள்ல அதிகமா இருக்குது. ரொம்ப நேரமா தேடி கடைசியா காக்கா ஜூல இருக்கக்கூடிய மயிலை சந்திக்குது. மயில் கிட்டையும் கிளிக்கிட்ட கேட்ட அதே கேள்வியை கேட்டுது. பதிலுக்கு மயிலும், நான் அழகா இருக்கிறதால தான் என்ன ஜூல அடைச்சு வச்சிருக்கிறாங்க, நான் உன்ன மாதிரி காக்காவா இருந்திருப்பது ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மயில் சொல்லிச்சு. உடனே காக்காவும் துறவி கிட்ட வந்து, இன்னைக்கு தான் நான் ஒரு காக்காவா இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமையாயிக்கி ரொம்ப சந்தோஷமாயிக்கின்னு சொல்லிச்சான். இந்த கதையில வர மாதிரி தாங்க, இல்லாதவன நினைச்சு வருத்தப்படுறதை விட இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறாங்களோ அவங்கதான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமான நபரா இருப்பாங்க. கரெக்ட் தானே? இந்த ஸ்டோரியை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.